கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவம் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிபதியாக ஏற்படுத்தினான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு நன்றாக தெரியும் இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லி. இதில் நான் மிக முக்கியமாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிற பகுதி எதுவென்றால், இந்த வசனத்தின் முதற் பகுதியை இப்படி சொல்லுகிறது: தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரம் நின்றும் அவனை விடுவித்து என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 அற்புதமான காரியம் இங்கே யோசேப்பை குறித்து அவன் வாழ்க்கையில் கடவுள் நடப்பித்ததான மாபெரும் அற்புதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நம்பர் 1 என்னவென்றால், தேவனோ அவனோடு கூட இருந்து என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எங்கெல்லாம் யோசேப்போடு கூட இருந்தார், எப்பொழுதெல்லாம் யோசேப்போடு கூட இருந்தார் என்ற கேள்வி நமக்கு எழுமானால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமாக யோசேப்பின் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தாராம். சிறைச்சாலை என்பது எப்படிப்பட்டது, எதை குறிக்கின்ற ஒன்று என்பது நமக்கு நன்றாக தெரியும். தண்டனை அடையாளமாக சிறைச்சாலை இருக்கிறது, கட்டுகளின் அடையாளமாக சிறைச்சாலை இருக்கிறது. சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையை சிறைச்சாலை குறிப்பிடுகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கடவுள் யோசேப்போடு கூட இருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் நம் கூடவே இருக்கிற கடவுள். எங்கே எப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருப்பார். நாம் நினைக்கிறோம் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தான் கடவுள் இருப்பார், நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கடவுள் இருப்பார். இல்லவே இல்லை. நீங்கள் சிறைச்சாலையின் அனுபவத்தை போல பலவிதமான கட்டுகளுக்குள்ளாக உபத்திரவத்திற்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பிசாசு கொண்டு வருகிற ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளாக கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார், கடவுளுக்கு உங்களை பிடிக்காது. ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் அல்லவே அல்ல. கடவுள் பாவிகளை நேசிப்பது இல்லை. ஆகவே கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார். இனி நீ அவருக்காக காத்திருக்க வேண்டிய அல்லது அவர் மீது நீ பக்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பான். காரணம், கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடும்படியாய். ஆனால் பிசாசுவிற்கு தெரியும், ஒரு மனிதனோடு கூட கடவுள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாமல் இருப்பார், அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பட்சத்தில் என்று பிசாசு நன்றாக அறிந்திருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இந்த நிமிடம் கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவதாக, அப்படி உங்களோடு இருக்கிற கடவுள் யோசேப்போடு இருந்தார் அல்லவா? யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்றால், அந்த முதற் பகுதியிலே 2வது வார்த்தை சொல்லுகிறது, எல்லா உபத்திரம் நின்று அவனை விடுவித்து என்று எழுதியிருக்கிறது. வெறுமனே கடவுள் நம் கூடவே இருப்பவர் மாத்திரமல்ல, அப்படியே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல. யோசேப்பின் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலின்று யோசேப்பை விடுவித்தார். யோசேப்பிற்கு உபத்திரவம் எங்கிருந்தெல்லாம் வந்தது?
தன் சொந்த வீட்டிலிருந்து ஆரம்பித்த அந்த உபத்திரவம் அவன் வாழ்நாளில் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆபத்து அப்படியே சூழ்ந்து வந்து கொண்டே இருந்தது. சொந்த அண்ணன் தம்பிகள் குழியிலே போட்டார்கள். சொந்த அண்ணன் தம்பிகள் விற்று போட்டார்கள். அங்கே சென்று அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல பழிக்கு ஆளாக்கப்பட்டான். பழி நிமித்தமாக தண்டனை பெற்று சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் கடவுள் அந்த எல்லா உபத்திரவும் நின்று யோசேப்பை விடுதலையாக்கினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அந்த ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில்? நம்முடைய ஆண்டவர் இந்த எல்லா உபத்திரவும் நின்று நம்மை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், கண்ணீரின் பாதை எதுவாக இருந்தாலும், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது அப்படியே உங்களை முடக்கி போட்டுவிட முடியாது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போ சிறைச்சாலையில் இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையிலேயே அவன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஆண்டவர் எல்லா உபத்திரவும் நின்று விடுதலையாக்கின கடவுள் சிறைச்சாலையிலிருந்து அப்படியே யோசேப்பை சிங்காசனத்திற்கு அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சந்திக்கின்ற, நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறதான இந்த உபத்திரவங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது உங்களை நடைப்பிணமாக மாற்றி இருக்கலாம். உடைந்து போன நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்லவே அல்ல. இந்த நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரமும் போராட்டமும் உங்களை விட்டு ஒரு நாள் அகன்று போகும். காரணம், அது எப்படி நடக்கும் என்றால், உங்களோடு இருக்கிற கடவுள் அந்த சகல உபத்திரவு நின்று உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி யோசேப்பு தன் உபத்திரவெல்லாம் நீங்கின ஒரு மனிதனாக சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு புறப்பட்டு சென்றாரோ, அதே வண்ணமாய் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தையெல்லாம் நீக்கி கடவுள் உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை நிச்சயமாய் கொடுக்க போகிறார். பயப்பட வேண்டாம். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்து யோசேப்பின் எல்லா உபத்திரவும் நின்று விடுதலையாக்கின அற்புதமான ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் போதுமானவராக இருந்து நீ நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளையா. உடைய மகிமையின் கரம் கூட இருக்கட்டும், அதிசயங்களை செய்கிற கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே சுவாமி இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காகவும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, எல்லா உபத்திரவத்திலிருந்து நீங்கள் எங்களை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரையா. தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நீர் கண்ணோக்கி பார்த்து உமது பிள்ளைகளை தொட்டு உமது பிள்ளைகளை பலப்படுத்தி உமது பிள்ளைகளை பார்த்து சொல்லும் ஆண்டவரே, உன்னோடு கூட நான் இருக்கின்றேன். உன் உபத்திரம் எல்லாவற்றது நான் உன்னை விடுவிப்பேன், நீ மகிழ்ந்திருக்க செய்வேன் என்று சொல்லி தாரும் சுவாமி. பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.